ஒரு பெண்ணுக்கு அநியாயமும் துரோகமும் நடந்தா இந்த உலகமே அவங்க பின்னாடி போய் நிற்குது. ஆனால் அதே வலியும் துரோகமும் ஒரு ஆணுக்கு ஏற்பட்டுச்சுன்னா அவன் எங்கே போய் நிற்பான்? அவனோட வலியும் வேதனையும் துரோகத்தையும் இந்த சமுதாயம் ஏற்றுக்க ரெடியாக இருக்கா? சமீபத்தில் திருச்சியில் நடந்த தகாத உறவை பற்றின வீடியோவை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. வன்முறை, சட்ட ஒழுங்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு ஆண் தன் குழந்தையோடு கதறி அழுகிற அந்த காட்சியை பார்க்கும்போது ஒரு ஆணோட மனசு எவ்வளவு வலிச்சிருந்தா அந்த வேதனையில் அந்த பதிவை அவன் போட்டிருப்பான். ஆண்களுக்கு ஏமாற்றமும் கோபமும் வரும்போது தான் ஆண்கள் அழக்கூடாதுன்னு சொல்லியே அந்த கோபத்தையும் ஏமாற்றத்தையும் அவனுக்குள்ள கூட்டியே வச்சுக்கிறான். அதனோட வெளிப்பாடா கோபத்தில் உச்சக்கட்டத்தை எட்டும் போது வன்முறை முடிவை எடுக்கிறாங்க. அந்த மாதிரி வன்முறை முடிவு எடுக்கும்போது அவங்க வாழ்க்கையும் அவங்க குழந்தையோட வாழ்க்கையும் கேள்விக்குறியா போய் முடிஞ்சு போகும். ஒருவேளை உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி துரோகம் நடந்தா உணர்ச்சி வசப்பட்டு கத்தியோ வன்முறையோ கையில் எடுக்காதீங்க. இதுலேருந்து வெளியே வரதுக்கு சட்டம் உங்களுக்கு பல வழிகளை சொல்லுது. எமோஷன்ஸை ட்ரிகர் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணுங்க. எவிடன்ஸ், சாட்சியம், வாட்ஸ்அப் சேட், வீடியோ, ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் சேகரிங்க. சிறந்த குடும்ப நல வழக்கறிஞரை பாருங்கள். உரிய குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து தாக்கல் செய்யுங்க. உரிய விவாகரத்து பெற்று நீங்களும் உங்கள் குழந்தைங்களும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழுங்க.